அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்முடைய ஜூன் மாதத்துக்கான டெய்லி சேலஞ்சு டெஸ்ட், இந்த டெஸ்ட்டில் இரண்டாவது டெஸ்ட் ஸ்டடி பிடிஎஃப் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸ்டடி பிடிஎஃப்லேயே எல்லா நேரமும் எல்லாராலையும் பார்க்க முடியாது, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த பிடிஎஃப்லாம் கொடுக்குறேன். சில பேர் வந்து பிடிஎஃப் எதுக்கு தான் கொடுக்குறீங்க, அதையுமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் எது எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிப்பாங்க அப்படின்னா சில பேர் கமெண்ட் கொடுத்துருங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய நேரங்களை வீணடிக்க விரும்பலை, படிக்கிறதுக்கான போதிய நேரம் இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்களே எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். புக்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த பிளானுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே படிச்சுக்கலாம். நாங்கள் வந்து பிடிஎஃப் போடுற வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? நம்முடைய அதியமான் புத்தகம் வச்சுருக்கவங்க இந்திய அரசியல், இந்திய ஆட்சியல் புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது பாடமாகவும், அதே போல் இந்திய அரசியலமைப்பு 11வது பாடமாகவும் இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 66, அதே போல் பேஜ் நம்பர் 25 வந்து இந்த லெசன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதை படிச்சிங்கனாலும் ஓகே. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறோம். ஏன்னா பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அண்டர்லைன் பண்ண முடியாது, நோட் பண்ண முடியாது, அதை ரிவிஷன் பண்ணால் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு வேலை, அதாவது இப்போ எல்லோரும் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு புக்கு பெஸ்ட்டு. மற்ற டைம் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, டக்குன்னு எடுத்து பார்க்கணும், மொபைலில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிஎஃப் யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ப்ராசஸ் தான். டெலிகிராம்லேயும் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த லிங்க் நான் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து அதிகமான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2A தனியாக இருக்குது, குரூப் 4 தனியாக இருக்குது, காமனான ஒரு குரூப்பும் இருக்குது. சரிங்களா? எதிலாவது ஒன்றில் அப்டேட் நாங்கள் வந்து கொடுத்துருவோம், எல்லாத்துலேயுமே கொடுத்துருவோம். நீங்கள் எதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதுமானது. சரிங்களா? ஸோ பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கான முதல் தேர்வு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய டைம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்டடி பிளான் பிடிஎஃப்லாம் தெரில அப்படின்னா இந்த எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிளான் பிடிஎஃப் வேணுமா அதுவும் இருக்கும், புக்ஸ் வேணுமா ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. சரிங்களா? இந்த பிளான் பிடிஎஃப்ல டெஸ்ட் 1 உங்களுக்கு வந்து குப்தர்கள் இருந்தது, இப்போது வந்து இந்திய ஆட்சியலில் இருக்குது. அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லெசன் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டோம், அதனால் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, புக்கு வேணுன்றவங்க வெப்சைட்டில் போய்ட்டு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து போஸ்டரில் கொண்டு போய் கொடுத்துட்றோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு 3-4 டேஸில் வந்து வந்துடும். ஸோ லாக்டவுன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்னும் புக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிடும். வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1 or 2 மெம்பர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட்டில் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? யார் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புக்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆகி வரத்துக்குலாம் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இருக்கிற புக்ஸில் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.